ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 490. இங்கு பகவத்கீதையின் உண்மை உருவில் இருக்கும் அத்தியாயம் 17 சுருக்கத்தை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது முக்தியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய 26 தெய்வீக குணங்களையும் 6 அசுர குணங்களையும் பட்டியல் இட்ட கிருஷ்ணர் அசுர குணங்களை பற்றி விரிவாக எடுத்து உரைத்தார். பயம் இன்மை, தானம், அகிம்சை போன்றவை தெய்வீக குணங்கள். தற்பெருமை, கோபம், கொடூரம் போன்றவை அசுர குணங்களாகும். அசுரர்கள் செய்ய வேண்டியவற்றையும் செய்யக்கூடாதவற்றையும் அறியாதவர்கள். தூய்மையோ நடத்தையோ இல்லாத இவர்கள் கடவுள் இல்லவே இல்லை எனவும் காமமே முக்கியம் எனவும் கூறி உலகை அழிக்கும் செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். பணத்தையே குறிக்கோளாக கொண்ட இவர்கள் பெயருக்காக சில சமயங்களில் யாகங்கள் செய்கின்றார்கள். இருப்பினும் இவர்களால் என்றுமே கிருஷ்ணரை அடைய முடியாது. இத்தகைய அசுரத்தன்மையில் இருந்து விடுபட விரும்புவோர் காமம், கோபம், பேராசை ஆகிய 3 நரகத்தின் கதவுகள் என்பதை உணர்ந்து சாஸ்திரங்களின் வழியாக செயல்பட முயல வேண்டும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய சாஸ்திரங்களை மதிக்காதவர்கள் பக்குவ நிலையை அடைய மாட்டார்கள். மகிழ்ச்சி, பரமகதி ஆகியவற்றையும் அடைய மாட்டார்கள். 4ஆம் அத்தியாயத்தின் 39வது ஸ்லோகத்தில் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையில் நம்பிக்கை உடையவன் படிப்படியாக ஞானத்தின் தளத்திற்கு உயர்வு பெற்று பக்குவ நிலையை அடைகின்றான் எனவும் கூறப்பட்டது. 16ஆம் அத்தியாயத்தில் சாஸ்திரங்களை பின்பற்றாதவன் அசுரன் எனவும் நம்பிக்கையுடன் பின்பற்றுபவன் தேவன் எனவும் கூறப்பட்டது. இருப்பினும் சாஸ்திரங்களில் இல்லாத விதிமுறைகளை பல்வேறு நபர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் பின்பற்றி வருகின்றார்கள். அவர்களின் நிலை என்ன என்ற கேள்வி இயற்கையாக எழுகின்றது. 17ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அர்ஜுனன் இந்த முக்கியமான கேள்வியினை எழுப்புகின்றான். சாதாரண மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை கடவுளாக்கி தங்களது நம்பிக்கையை அவன் மீது வைத்து வழிபடுபவர்கள் சத்வ, ரஜோ, தமோ என்னும் 3 குணங்களில் எந்த குணத்தில் இருக்கின்றார்கள்? இப்பொழுது அர்ஜுனனின் கேள்விக்கு பதில் அளிக்கும் விதத்தில் உடல் பெற்ற ஜீவனின் சுவாவத்திற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என 3 வகையாக பிரிக்கப்படுவதாக பதிலளித்து அவற்றை விளக்க ஆரம்பிக்கின்றார். சாஸ்திரங்களின் சட்டம் திட்டம் இவைகளை பின்பற்றாமல் சோம்பேறித்தனத்தில் வாழ்பவர்கள் ஜட இயற்கையின் வேறுபட்ட குணங்களால் ஆளப்படுகின்றார்கள். ஒருவன் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவன் இடம் சில நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஆனால் அவனுடைய இயற்கைக்கு தகுந்தாற் போன்று அவனது நம்பிக்கை 3ஆக பிரிக்கப்படுகின்றது. ஆத்மா தனது தூய நிலையில் ஜட இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான். அந்த நிலையில் அவன் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை வழிபடுகின்றான். ஜட இயற்கையின் சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் தேவர்களையும், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களையும், தமோ குணத்தில் இருப்பவர்கள் பேய்களையும் பூத கணங்களையும் வழிபடுகின்றார்கள். சாஸ்திர விதிகளின்படி கிருஷ்ணர் மட்டுமே வழிபாட்டுக்கு உரியவர் ஆவார். சாஸ்திர விதிகளை முறையாக அறியாத சத்துவகுணத்தில் இருப்போர் பிரம்மா, சிவபெருமான், இந்திரன், சந்திரன் போன்ற தேவர்களை வழிபடுகின்றார்கள். சாஸ்திரங்களில் நம்பிக்கை இல்லாத ரஜோகுணத்தை சார்ந்தோர் யாரேனும் ஒரு சாதாரண மனிதனை
கடவுளாக வழிபடுகின்றார்கள். அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் இடமிருந்து சில நன்மைகளை பெறுவதற்காக அவர்களை வழிபடுகின்றார்கள். இந்தியாவின் சில குக்கிராமங்களில் மக்கள் பேய்களை வழிபடுவதையும் நாம் காணலாம். அத்தகு வழிபாடு தமோ குணத்தை சார்ந்ததாகும். காமத்தினாலும் பற்றுதல் ஆளும் பந்தப்பட்டவர்கள் சாஸ்திரங்களில் பரிந்து உரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமைக்காக அகங்காரத்துடன் செய்வார்கள். அத்தகு தவங்கள் ஜட உடலின் மூலக்கூறுகளை மட்டும் இல்லாமல் உள் இருக்கும் பரமாத்மாவிற்கும் துன்பம் தரக்கூடியது ஆகும். அத்தகைய முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றார்கள். உதாரணமாக, ஏதேனும் அரசியல் உள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உண்ணாவிரதம் இருப்பவர்கள் பகவத்கீதையின்படி நிச்சயமாக அசுரத்தன்மை உடையவர்கள். அவர்களது செயல்கள் சாஸ்திர விதிகளுக்கு எதிரானவை ஆகும். ஒவ்வொருவர் விரும்பும் உணவிலும் கூட 3 குணங்களுக்கு ஏற்ப 3 வகை இருக்கின்றன. இது யாகங்கள், தவங்கள் மற்றும் தானத்திற்கும் பொருந்தும். ஆயுளை நீட்டித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள் சத்துவகுணத்தில் இருப்போருக்கு பிரியம் ஆனவை. இத்தகு உணவுகள் ரசம் உள்ளவையாக, கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்தும் மிக்கவையாக, இதயத்திற்கு இதம் அளிப்பவையாக இருக்கின்றன. மிகவும் கசப்பு ஆன, புளிப்பு ஆன, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பம் ஆனதாகும். இத்தகு உணவுகள் துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன. உண்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட சுவையற்ற பழைய ஊசிப்போன எச்சில் பட்ட தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகள் தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. பலனை எதிர்பார்க்காமல் கடமை நிறைவேற்றுவதற்காக சாஸ்திர விதிகளின்படி செய்யப்படும் யாகங்கள் சத்துவகுணத்தை சார்ந்தது ஆகும். கோவிலுக்கு செல்லுதல் தனது கடமை என்ற எண்ணத்துடன் கோவிலுக்கு செல்வோர் இந்த பிரிவை சார்ந்தவர்கள். விக்கிரகத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக மட்டுமே அங்கு செல்ல வேண்டுமே தவிர பொருளாதார நன்மைக்காக கிடையாது. ஆனால் பௌதிக நன்மையை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகங்கள் ரஜகுணத்தை சார்ந்தவை. கடமைக்காக இல்லாமல் சொர்க்கலோகத்திற்கு செல்லுதல் உட்பட்ட வேறு உள் நோக்கத்துடன் செய்யப்படும் யாகங்கள் இந்த பிரிவில் அடங்குபவை. சாஸ்திர விதிகளை மதிக்காமல், பிரசாத விநியோகம் இல்லாமல், வேத மந்திரங்களின் உச்சாடனம் இல்லாமல், புரோகிதர்களுக்கான தட்சணை இல்லாமல், நம்பிக்கையும் இல்லாமல் செய்யப்படும் யாகம் தமோகுணத்தை சார்ந்தது. தவங்கள் 3 வகைப்படும். உடலின் தவங்கள், வாக்கின் தவங்கள், மனதின் தவங்கள். முழுமுதற் கடவுளை வழிபடுதல், உயர்ந்தவர்களுக்கு பிராமணர்கள், ஆன்மீக குரு, தாய் தந்தையர் மரியாதை செலுத்துதல், உள்ளும் புறமும் தூய்மையாக இருத்தல், நடத்தையில் எளிமையாக இருத்தல், திருமண வாழ்விற்கு புறம்பான காம வாழ்வில் ஈடுபடாது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தல், அகிம்சை ஆகியவை உடலின் தவங்கள் ஆகும். உண்மையை பேசுதல், இனிமையாக பேசுதல், நன்மை அளிக்கும்படி பேசுதல், பிறரது மனதை துன்புறுத்தாமல் பேசுதல், வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும். புலன் இன்பத்தில் ஈடுபடாமல் திருப்தியோடு இருத்தல், எளிமையுடன் இருத்தல், தன் உணர்விற்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் மௌனமாக இருத்தல், சுய கட்டுப்பாடு, ஒளிவு மறைவு இல்லாமல் தூய்மையாக இருத்தல் ஆகியவை மனதின் மனதின் தவங்களாக அறியப்படுகின்றன.
இந்த 3 தவங்களும் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் உன்னத நம்பிக்கையுடன் பக்தர்களால் அனுஷ்டிக்கப்படும் போது அவை சத்துவகுணத்தின் தவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மானம், மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவை. இத்தகு தவங்கள் தற்காலிகமானவை. இவை சில காலத்திற்கு வேண்டுமானால் தொடரலாம், ஆனால் நிரந்தரமானவை கிடையாது. பிறரை கொல்லுவதற்காகவோ துன்புறுத்துவதற்காகவோ தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றும் விதத்தில் ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டு இருக்கும் நபர்களுக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் செய்யப்படும் தானம் சத்துவகுணத்தை சார்ந்தது ஆகும். சில சமயங்களில் இரக்கத்தின் காரணமாக ஏழைகளுக்கு தானம் வழங்கப்படுகின்றது. ஆனால் தானம் பெறுவதற்கான தகுதி அந்த ஏழையிடம் இல்லாவிட்டால் அத்தகு தானத்தினால் எந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றமும் இருக்காது. வேறு விதமாக கூறினால், பாகுபாடு அற்ற தானங்கள் வேத இலக்கியங்களில் பரிந்து உரைக்கப்படவில்லை. பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விருப்பம் இல்லாமல் கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தை சார்ந்ததாகும். சொர்க்கலோகம் செல்வதற்காக தானம் கொடுத்தல், தானம் கொடுத்த பின்பு ஏன் கொடுத்தோம் என வருத்தப்படுதல், கட்டாயத்தின் பேரில் தானமளித்தல் போன்றவை இந்த பிரிவில் அடங்குகின்றன. தூய்மை அற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இல்லாமல் வழங்கப்படும் தானம் தமோகுணத்தை சேர்ந்தது ஆகும். தவம், யாகம், உணவு, தானம் ஆகியவற்றில் 3 குணங்களின் கலங்கங்கள் இருப்பதால் அவை பந்தப்படுத்துவை. இருப்பினும் ஓம் தத் சத் என்னும் நித்தியமான பரம்பொருளை அவை குறிக்கோளாக கொள்ளும்போது ஆன்மீகத்தில் ஏற்றம் பெற உதவுகின்றன. ஓம் என்பது முழுமுதற் கடவுளை குறிக்கின்றன. தத் என்பது முக்கியம் அடைவதற்காக உச்சரிக்கப்படும் சப்தம். சத் என்பது பரம்பொருளின் திருப்திக்காக செய்யப்படும் செயல்கள். இவ்வாறாக ஓம் தத் சத் என்னும் இந்த 3 சொற்களும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரை குறிப்பதற்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டு வருகின்றன. யாகம், தானம், தவம் ஆகியவை அனைத்தும் ஓங்காரத்துடன் தொடங்கப்பட்டு பலனை எதிர்பார்க்காமல் தத் என்னும் சப்த உச்சரிப்புடன் நிகழ்ந்தால் முக்தியடைய முடியும். இவை முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் சத் என்று அழைக்கப்படுகின்றன. முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதற்கான நோக்கம் இல்லாமல் அவரின் மீதான நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படும் யாகங்கள், தவங்கள் மற்றும் தானங்கள் நிலையற்றவை, அசத் என்று அழைக்கப்படுகின்றன. இவை இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவியிலும் பயன் அற்றவை ஆகிவிடுகின்றன. வேதம் அறிவுரைகளை பின்பற்றுவதன் இறுதி நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காக அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழி காட்டுதலின்படி கிருஷ்ண உணர்வை நேரடியாக ஏற்பவன் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஆகின்றான். படி ஆக உயர்வு பெறுவதற்கு வழிமுறை உள்ள போதிலும் தூய பக்தரின் சங்கத்தினால் நேரடியாக கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டால் அதுவே மிகச்சிறந்த வழி ஆகும். இதுவே 17ஆம் அத்தியாயத்தின் சுருக்கமாகும். கடைசியாக குறிப்புகளை கீழ்காணலாம். சில சமயங்களில் இரக்கத்தின் காரணமாக ஏழைகளுக்கு தானம் வழங்கப்படுகின்றது. ஆனால் தானம் பெறுவதற்கான தகுதி அந்த ஏழையிடம் இல்லாவிட்டால் அத்தகு தானத்தினால் எந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றமும் இருக்காது. பாகுபாடு அற்ற தானங்கள் வேத இலக்கியங்களில் பரிந்து உரைக்கப்பட கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின்
சேவையில் இஸ்கான் பக்தர்கள்